அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் கணேஷ். இது ஜிபிஆர் போட்டோகிராபி. நாம சித்தர்கள் பாடல்களும் விளக்கங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில நாம இப்ப கடுவெளி சித்தர் பாடலும் அதனோட விளக்கத்தையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க நம்ம கடுவெளி சித்தர் பாடலை பார்க்கலாம். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான். பாவம் செய்யாதிரு மனமே, மனதின் தீய எண்ணமே தீய செயலாக மாறுகிறது. இறைவனை மீறி செய்கின்ற எல்லா செயல்களும் பாவமே. அந்த பாவத்தை செய்ய கோபம் ஒரு காரணமாகிறது. அதனால் நாம் கோபம் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். அதனால் நாம் கோபம் கொள்ளாதிருப்போமாக. இல்லை என்றால் உயிர் இயக்கத்தை நிறுத்த யமன் வந்து விடுவான். அதனால் மனமே, நீ பாவம் செய்யாதிரு. சாபம் கொடுத்திடலாமோ, விதி தன்னை நம்மால் தடுத்திடலாமோ? கோபம் கொடுத்திடலாமோ, இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ? ஒருவரின் வளமும் வாழ்வும் கெடும்படியாய் சாபம் இடக்கூடாது. விதியின் திட்டத்தில் நாம் குறுக்கிட முடியாது. அடுத்தவர் வாழ்வின் போக்கை மாற்றவோ அவருக்கு கிடைக்கவிருக்கும் நற்பேறுகளை தடுக்கவோ நம்மால் இயலாது. நம் மனம் அடுத்தவர் மீது கோபம் படவோ விருப்பம் கொள்ளவோ நாம் இடமளிக்க கூடாது. சொல்லருஞ்சூது பொய்மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம். நல்ல பக்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதருக்கு நன்மை தேசம். சூது பொய் வஞ்சனை இவற்றுக்கு வரம் ஏதும் இல்லை. ஆனால் இவற்றில் எதை நீ செய்தாலும் அது உன்னையும் உன் சுற்றத்தையும் இல்லை என்றாக்கிவிடும். நன்மை செய்யக்கூடிய அன்பும் விசுவாசம் எந்நாளும் விரும்பத்தக்கது. நீர்மேல் குமிழி இக்காயம், இது நில்லாது போய்விடும் நீ அறியும் மாயம். பார்மீதில் மெத்தவும் தேயும், சற்றும் பற்றாதிருந்திட பண்ணும் உபாயம். நிலைமை ஒன்றையே நிலையாய் கொண்ட உலகில் மனித சரீரம் நீர்க்குமிழ் போல் குறுகிய காலத்தில் அழியக்கூடியது. இந்த மாயத்தை நீ அறிந்து கொண்டால் உலக வாழ்வில் பற்று வைக்காதிருந்தால் அதுவே உன் மேன்மைக்கான நல்வழியாகும். நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. விளக்கம்: நந்தவனம் உலகம், குயவன் படைப்பு கடவுள், ஆண்டி பக்தன், தோண்டி உடம்பு. இறைவன் கேட்டு கொண்டபடி படைப்பு கடவுள் மனிதனை படைத்தார். உலகெங்கும் ஜீவன் 10 மாதம் தாயின் கருவறையிலிருந்து பின் உலகிற்கு வருகிறது. உடலின் அருமை புரியாமல் பிறவியெடுத்த ஜீவன் அதை தவறான வழியில் பயன்படுத்துவதால் தன் புனிதத்தை இழந்து ஈடேற முடியாமல் விடுகிறது. இந்த சித்தர் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.